அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு எப்படி கொடுக்குறாருன்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன மெசேஜ், என்ன கைடன்ஸ், ஸ்பெஷலாக நம்மளுக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவை, எதை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு செட் 1 கார்டு எடுத்தாச்சு. ஒரு நிமிஷம். செட் 2 ஓகே. இப்போது செட் 1 உங்கள் மனசில் என்ன கேள்விகள் பாபா கிட்டே கேட்கணும் அப்படின்னாலும் அது மனசுக்குள்ளே ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ 2 கார்டுமே என்ன சூஸ் பண்ணணும் உங்களுக்குள்ளே தோணுதோ அது அப்படியே ப்ரேயராக வைங்க. ஸோ செட் 1 செட் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ த ஸ்பெஷல் கைடன்ஸ் மெசேஜாக நம்ம இதில் இந்த ஷஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றத வர மெசேஜை பொறுத்து நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க பாபாவோட கைடன்ஸில். ஸோ செட் 1க்கான கார்டில், அப்புறம் செட் 2க்கான கார்டு ஸ்பெஷல் கைடன்ஸ் மெசேஜ் செட் 2க்கானது. ஓகே, சரி, இப்போ ரீடிங் போகலாம். செட் 1 கார்டுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்பெஷல் கைடன்ஸ் மெசேஜ் லாஸ்ட்டில் பார்ப்போம். ஃபெய்த் அபண்டன்ஸ். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்குள்ள நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்குள்ள நிறைய அபண்டன்ஸை கொடுக்க போகுது. அதுதான் உங்களுக்கு பாபா ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் இப்போ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி தோணுது. எது உங்களுக்கான அடையாளமாக இருந்துச்சோ இப்போ அதை உங்கள் அடையாளத்துலேருந்தே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. மறுபடியும் நம்பிக்கையாக போராடுங்க, நம்பிக்கை வைங்க, உங்களுக்கான அபண்டன்ஸ் கட்டாயமாக வரும். இந்த பாருங்கள், க்ரியேட்டர். ஸோ என்ன நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதை ஏன் இப்போ பண்ணுறது இல்லைன்னு யோசித்து அதை மீண்டும் செய்யுங்க அப்படின்னு செட் 1க்காக பாபா கொடுத்துருக்காரு. ஸோ காட் பிளஸ் கைஸ். செட் 2 பாபா என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இது ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் பாபாவை உங்களுக்குள்ளேயும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டா உங்களுக்கான நிறைய மிராக்கள் பாபா உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாரு. அது உங்கள் அகப்பயணத்துக்கும் சரி, புற வாழ்க்கைக்கும் சரி. அதே மாதிரி பாபா நிச்சயமாக உங்களுடைய பாதையை ரொம்ப ஸ்மூத்தாக்க போகிறாரு. நீங்கள் பல தடைகளை கடந்து வர போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு சில தடைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் பாபாவோட கருணையால் அதெல்லாம் நீங்கிடும். ஸோ அதுக்கான அருள் ஆசையை பாபா உங்களுக்கு கொடுப்பாரு, அந்த வழிகாட்டுவார். பாருங்கள், நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்னசென்ஸ், அந்த அப்பாவித்தனம் தான் பாபா உங்களை இவ்வளோ லைக் பண்ணுறதும் பிளஸ்ஸிங் கொடுக்குறதும். ஸோ காட் பிளஸ் யூ.